ஹிந்துல ஏன் அடிக்கடி ஆர் ராசாவோட இன்டர்வியூ வருது, இது என்னன்னு புரியல, இந்த ரகசியம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு சோ சொன்னாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் தேச விரோதமாக ஊழலாக, தேசத்துக்கு எதிரான ஊழலாக இருந்தால் அது முதல்ல தூக்கி பிடிக்குதியான என்றான் தான். சிந்தூர் ஆபரேஷனை பற்றி நாட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த தேசபக்த தேச விரோத தீவிரவாதிகளை செருப்பு கட்டி அடிக்க வேண்டும் போட்டாங்க. எவனோ ரிப்போர்ட் அடிச்சானு ரிப்போர்ட் அடிச்சு என்ன தூக்கிட்டாங்க தவிர அவங்க போட்டுட்டே இருந்தாங்க பாருங்க. அது இது வரைக்கும் இருக்கு பேஸ்புக்ல. சிந்தூர் ஆபரேஷன் தோல்வி, இது மோடி அவர்கள் இட்டுக்கட்டு செய்கிறார்னு சொல்ற விஷயமெல்லாம் இன்னும் இருக்கிறது. அதை எதிர்த்து ஏன் செய்யறீங்கன்னு கேட்ட எனக்கு அவங்க ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ அஜித்குமார் டெத்து, எந்த பத்திரிகை நக்கீரன் அவர்கள் பொள்ளாச்சி விவகாரம், அப்புறம் ஃபெலிக்ஸ் டெத்து எல்லாம் போட்டு வீடியோ போட்டு மீசியத்தை தடவி பேசினார் நக்கீரனை. இப்போ எங்க ஒரு ஆளுக்கான அப்ஸ்கண்ட் ஆகிட்டார்ல. எந்த பத்திரிகையாவது, சில பத்திரிகை தவிர எந்த பத்திரிகை விவாதமாக எடுத்துக்கொண்டது? எந்த பத்திரிகையும் விவாதம் எடுத்துக்கொள்ளவில்லை. நக்கீரன் அது கவர் ஸ்டோரியாக கூட பெருசாக கொண்டு வரல. ஸோ ஹிந்து முழுக்க தேச விரோதமான நாட்டுக்கு ஒவ்வாத செயல்களை மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர நாட்டுக்கு ஆதரவான செயல்பாடுல இறங்கவே மாட்டாங்க. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்தி. இப்ப அந்த ஆபரேஷன் சிந்தூர் அது முடிஞ்சதுல இருந்து பார்த்துருப்போம். ரஃபேல் நம்ம போர் விமானத்தை சைனா அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சைட்ல இருந்து அப்படி ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க. அது உண்மையா? இன்னொன்னு அதை தாண்டி என்னன்னா, ரஃபேல் வாங்குறப்ப எப்பயுமே பேசல, காங்கிரஸ் அரசாங்கம் தான் ஒப்புதல் போட்டாங்க. அதுக்கப்புறம் மோடி அரசாங்கம் வந்த அப்புறம் தி ஹிந்து பத்திரிகை அதே ரஃபேலுக்கு எதிராக என்னென்ன பண்ணாங்கிற ஒரு சர்ச்சையும் சேர்ந்து ஓடுது சோசியல் மீடியால. ஸோ இந்த இரண்டும் இது முக்கியமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா சோ ஒரு வீடியோ சமீபத்தில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சோ 2G அந்த ஊழலை பத்தி அவர் சொல்லும் போது, ஹிந்துல ஏன் அடிக்கடி ஆர் ராசாவோட இன்டர்வியூ வருது, இது என்னன்னு புரியல, இந்த ரகசியம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு சோ சொன்னார். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் தேச விரோதமாக ஊழலாக, தேசத்துக்கு எதிரான ஊழலாக இருந்தால் அது முதல்ல தூக்கி பிடிக்குதியான என்றான் தான். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கொடுக்கல அவரு, அதனால அவர் தூக்கி பிடிச்சிப்பார் எல்லாத்தையும். அவர் ஒரு பெரிய ஒரு சர்வதேச பத்திரிகையாளர் ஒரு சிந்தனை வேற. அவர் நான் வெளிநாடெல்லாம் சேர்ந்து படித்தனால நான் ஒரு சிவப்பு சிந்தனையாளர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். ஆனால் எல்லாத்துலேயும் சர்வாதிகாரம் படைத்த ஒரு மாமனிதர். எல்லாத்துலேயும் அவரோட தொழிற்சங்கம் போன்ற விஷயங்கள்லாம் அவரோட செயல்பாடு பலருக்கும் தெரியும். எல்லாத்தையும் எப்படி ஆட்டிய படைப்பார் தொழிற்சங்கம் போன்ற விஷயங்கள்ல. ஆனால் தொழிற்சங்கத்துக்கு குரல் கொடுப்பார். அப்பேற்பட்ட நபர் தான் அவர். ஸோ அவர் எப்பவுமே தேச விரோதம்னால அவர் பாதாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, அதாவது தேச விரோதம் ஒரு செயலை நம்ம கொண்டு போகணும்னா அது ஒரு பாதாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தேச விரோதியாகவே அவர் செயல்படுகிறார். நம்ம எதுக்கு சுற்றி சொல்லிருப்பாரு. அது மாதிரி தான் 2019 அவர் ரஃபேல் இது ஆயிடுச்சு, ரஃபேல் இது பிரச்சனை, ரஃபேலுக்கு ஏகப்பட்ட பணத்தை நம்ம கொடுத்து வாங்குறோம், அது இவ்வளவு லஞ்ச தொகை போச்சு, இவ்வளவு மிஷினரிஸ் ப்ராப்ளம், இது இவ்வளவு மெக்கானிசம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு 2019 பயங்கரமா எழுதிட்டு வந்தார். சரி, நம்ம கூட நினைச்சோம் பயங்கரமா இவர் ரஃபேலை பத்தி ஏதோ கண்டுபிடிச்சார் போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப சமீபத்துல இந்த ரஃபேல் நம்ம சிந்தூர் அட்டாக்ல மிகப்பெரிய நிகழ்வை நம்ம யூஸ் பண்ணோம்னா, இதற்கு அதாவது இந்த பிரான்ஸோட ப்ராடக்ட் இல்லையாது, இந்த ப்ராடக்ட் சேல் ஆகக்கூடாது என்பதற்காக தான் சைனாவோட திட்டம் இது அப்படின்ட்டு இப்ப செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு பார்த்துருக்கோம். 5 ரஃபேல் தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐல செய்யப்பட்ட வீடியோஸ், ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ். அது இல்லாம வீடியோ கேம்ஸ் இருக்கு பாருங்க, அந்த வீடியோ கேம்ஸ் காட்சிகளை எல்லாம் சீனா கொண்டு வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி இப்ப வெளியே வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூர் நேரத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு அதிகமான ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சைனா. அப்படி 1000 நம்ம குறைவு, அதை விட அதிகமாக இருக்கு. தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான 10,000 20,000 தோன்றிருப்பாங்க. அதில் முழுக்க அவங்களோட பிரச்சாரம் என்னன்னா, ரஃபேல் ஒரு செயல்படாத ஒரு விமானம், அதை நீங்க வாங்க வேண்டாம், பாருங்க 5 விமானம் தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவங்க என்ன சொல்றதுன்னா, நீங்க பிரான்ஸோட அந்த ரஃபேல் வாங்காதீங்க, எங்களோட விமானத்தை நீங்க வாங்க
அப்படின்ற மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்தோனேஷியால கூட அது லைட்டா நம்பி கூட இவங்க விமானங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட ஒரு செய்தி வருது. இதில் உலகுக்கு சொல்லுவது என்னென்றால், ரஃபேல் வந்து ஒரு தேவையில்லாத விமானம், அது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான நிகழ்வுகளை இவங்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்காங்க. அதற்கு 2019 சீனாவுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்தவர் தான் நம்ம ராம் அவர்கள் இல்லையா? 2019 ரஃபேலை பத்தி போட்டுட்டு இப்ப அவங்க இதை பத்தி எக்ஸ்ட்ரா போடும்போது என்னன்னா, அது வந்து பத்தி அப்பவே 2019 ராம் எவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு பத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரிதான் இங்க பண்ணியிருக்காங்க. ஸோ சீனாவுக்கு மறைமுகமாவே உதவக்கூடியவர் தான் வந்து ராம். ஒரு பழமொழி, தேச விரோத செயல் மாதிரி இல்லையா? யாருக்கு வேணா என்ன சித்தாந்தம் வேணா இருக்கட்டும். இந்தியால கம்யூனிசம் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல, அதுல இருக்கலாம். பட் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து பண்றதுங்கிறது ஒரு, அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருக்கிறது, தி ஹிந்துங்கிறது எவ்வளவு பாரம்பரியமான பத்திரிகை, அதுல இப்படி ஒரு செயல்படுறதுங்கிறது ஒரு வருந்தத்தக்கதா இல்லையா? கண்டிப்பாக. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன இன்டர்வியூலே சொல்லியிருக்கோம், அது எவ்வளவு பாரம்பரியம் மிக்க பத்திரிகை ஹிந்துன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து இவர் வந்து அந்த பாரம்பரியத்தை உடைப்பதற்காகவே அந்த செயல்பாட்டுல இறங்கிறது. அதுக்கு அவர் சித்தாந்தம் பரவாயில்லைங்க, நான் வந்து நீ என்ன வேணா சித்தாந்தம், நீங்க சொன்ன மாதிரி என்ன வேணா சித்தாந்தம் இருக்கலாம், அது அவங்க சுதந்திரம், மனித சுதந்திரம், அதற்கு நம்ம வேற்று கருத்தெல்லாம் தெரிவிக்க. ஆனால் ஒரு நாட்டுக்கு எதிராகவே நீங்க செயல்படுகிறீர்கள். அதுவும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சொன்ன மாதிரி சோ அவர்களே வந்து அவர் ஏன் அடிக்கடி 2G அது நீங்க வீடியோவே பார்க்கலாம், அது ஏன் அவர் பற்றி போடுறாரு அப்படின்ட்டு, அதாவது வந்து அவர் நியாயம் கற்பிப்பதற்கு, ஊழலை வந்து நியாயம் கற்பிப்பதற்கு, தேச விரோதத்தை நியாயம் கற்பிப்பதற்கு தன் பத்திரிகையை உபயோகப்படுத்துகிறார். ஏற்கனவே பத்திரிகையோட சதவீதம் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்து அடிபாதலம் போயிருக்கு. அது இல்லாமல் நமக்கு தெரிந்த பல பத்திரிகையாளர்கள் அங்க பணிபுரிந்த, உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், பேரை சொல்ல தேவையில்லை, அவர் வந்து அங்க பெரிய பொறுப்புல இருந்தாரு. இது போன்ற ஒரு செயல்பாட்டெல்லாம் அந்த பதவியை உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்துட்டார், ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி. நான் பல பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் அவங்க கொடுத்துட்டு என்ன தயவு செஞ்சு எங்களை இந்த தேச விரோத செயலை ஈடுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி பல மூத்த பத்திரிகையாளர்கள் ஹிந்துல இருந்து ரிலீவாய் வெளியே வந்துட்டாங்க. அதனால அந்த சூழ்நிலையில தான் ஹிந்து இருக்காரு, அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏதோ திமுக ஆட்சி அவர் கையை பிடிச்சி ஏதோ காப்பாத்திட்டு இருக்கு போட்டு இருக்கு. ஏன்னா 100வது நாளே அவர் போஸ்ட் ஓட்டினார் இல்லையா? கூட போலயே முதலமைச்சர் வாக்கிங் ஃப்ரண்ட், ஈட்டிங் ஃப்ரண்ட், எல்லா ஃப்ரெண்டும் இருக்கலாம். ஏன்னா 100வது நாளே வந்து 100க்கு 100 அதிகமான மதிப்பெண் பெற்ற ஒரே அரசு அப்படின்னு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவர் போட்டவர் தானே. பெரிய போஸ்டர்லாம் ஹிந்து ராமடி உட்கார மாதிரி போட்டு 100க்கு 100 சாதனை படுத்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் சென்னை முழுவதும் ஒட்டக்கூடிய அளவுல தான் ஹிந்து வந்து மார்க், சினிமா மார்க்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இவர்கள் வந்து ஆலோசனை செய்வது, சிந்திப்பது எல்லாமே தேசத்திற்கு விரோதமாகவே இருக்கின்றது. இது ஏன் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று நம்ம பெரிய விஷயமா பார்க்க போனா, இவங்களுக்கு பாரம்பரியம், நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு ஏதாவது பண்ணா உடனே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க. அதான் நான் ஒரு விஷயம் இல்லைங்க, நம்ம இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பத்தி தொடர்ந்து இஸ்லாமிய பழமைவாதிகள் மற்றும் வந்து இந்த இடதுசாரிகள் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து முகநூல்ல பதிவு, நான் முகநூல்ல இருக்கேன்னா முகநூல்ல பதிவு செய்துட்டே இருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் போட்டேன், சிந்தூர் ஆபரேஷனை பற்றி நாட்டுக்கு விரோதமாக எழுதக்கூடிய இந்த தேசபக்த தேச விரோத தீவிரவாதிகளை செருப்பை கட்டி அடிக்க வேண்டியவனு போட்டாங்க. எவனோ ரிப்போர்ட் அடிச்சானுங்க போடுறது, ரிப்போர்ட் அடிச்சு எந்த வந்து தூக்கிட்டாங்க தவிர அவங்க போட்டுட்டே இருந்தாங்க பாருங்க. அது இது வரைக்கும் இருக்கு பேஸ்புக்ல. சிந்தூர் ஆபரேஷன் தோல்வி, இது வந்து மோடி அவர்கள் வந்து இட்டுக்கட்டு செய்கிறார்னு சொல்ற விஷயமெல்லாம் இன்னும் இருக்கிறது. அதை எதிர்த்து ஏன் இதை செய்யறீங்கன்னு கேட்ட எனக்கு அவங்க வந்து ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நிகழ்வு தான் வந்து அந்நிய செயல்பாடே இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட செயல்பாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் செயல்பட வேண்டும், இந்தியாவுக்கு எதிரானலாம் என்ன இருக்குதோ அதையே தான் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பேசி இந்தியா தோல்வி, இந்தியா வெற்றி பெறவில்லை அப்படின்னு நிகழ்வுகள் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பத்திரிகை துறை, சமூக ஊடகங்கள் போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, குறிப்பா பத்திரிகை துறையில இப்போ ஏன் அவ்வளவு தூரம் பேசணும் நம்ம, இப்போ அஜித்குமார் டெத்து, ஆமா எந்த பத்திரிகை, நக்கீரன் அவர்கள் வந்து பொள்ளாச்சி விவகாரம், அப்புறம் வந்து ஃபெலிக்ஸ் டெத்து எல்லாம் போட்டு வீடியோ போட்டு மீசியை தடவி பேசினார் நக்கீரனை. இப்போ எங்க ஒரு ஆளை காணும், அப்ஸ்கண்ட் ஆகிட்டார்ல. எந்த பத்திரிகையாவது, சில பத்திரிகையை தவிர எந்த பத்திரிகை விவாதமாக எடுத்துக்கொண்டது? எந்த பத்திரிகையும் விவாதம் எடுத்துக்கொள்ளவில்லை. நக்கீரன் வந்து அது கவர் ஸ்டோரியாக கூட பெருசாக கொண்டு வரல, அவர் வீடியோவில் கொண்டு வரல. ஹிந்து ராம் வந்து அட்டப்படத்தை பெரிய செய்தியாக போடல. ஃபெலிக்ஸ் மரணத்திற்கு வந்து ஹிந்து கொதிச்சுது, இப்போ ஏன் கொதிக்கவே இல்லை? ஸோ ஹிந்து வந்து முழுக்க தேச விரோதமான, நாட்டுக்கு ஒவ்வாத செயலை மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர நாட்டுக்கு ஆதரவான செயல்பாடுல இறங்கவே மாட்டாங்க. காலையில் இது எனக்கு கேள்வி வச்சுக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரஃபேலுக்கு ஒரு புக்கே போட்டார், ஊழல் நடந்தது என்ன ஏதுன்னு. அடுத்த பார்த்தோம் இந்த பெகாசஸ் ஒட்டி கேட்டதை வந்து அப்போ வந்து பிபிசி வந்து ஹிந்து என்ற பேட்டி எடுக்கிறப்ப
உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னா, இல்ல அந்த மாதிரி ஆதாரம்லாம் என்கிட்ட இல்ல, சொன்னாங்க, நான் ஒரு குற்றச்சாட்டா சொன்னேன் அப்படிங்கிறது. ஒரு கட்சி பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி, மோடியை பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி, ராகுல் காந்தி எப்படி அவர் வந்து வெளிநாட்டுல போய் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாரோ, பாரதத்துக்கு எதிராக பேசுறாரோ, அதே மனநிலையில இந்து என்றாமும் இருக்காரு. அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நாங்க கூட சொல்லலாம் ராம் வந்து குட்டி வாங்கிட்டாரு எல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அது வந்து நமக்கு வர்ற சோர்ஸை செய்தியாகுவது தவறு. இப்போ பத்திரிகையாளர்களுக்கு பல சோர்ஸ் வருங்க, அந்த சோர்ஸை செய்தியாக்க முடியாது. அதாவது நமக்கு வந்த செய்தியை வைத்து அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பெருசிய அளவில் அதை வந்து மக்களும் நம்ப மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். சோர்ஸை செய்தியாக்க முடியாது. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து பலருக்கும் வந்து ஏஷியன் ஜேர்னலிஸ்ட், அதோட அவர் தான் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்டுக்கு அவர் தான் வந்து ஹெட்டா வேற இருக்காரு. இப்போ அவர் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அவர் ஹெட்டா இருக்காரு. சோர்ஸை நியூஸ் ஆக்கலாமா அப்படிங்கிற அவருக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. அதாவது நான் காதில் கேட்ட செய்தியை நான் செய்தியாக்க முடியாது. அதுவும் வந்து முதல் பக்க செய்தியாக்க முடியாது. ஒரு கடைசி பக்கத்தில் ஒரு பொட்டி செய்தியாக வேணா நம்ம கொண்டு போகலாமே தவிர மெயின் செய்தியாக முடியாது. இது கூட தெரியாத இவர் எப்படி ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆனார் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். வந்த சோர்ஸை வச்சு நான் செய்தியாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய சோர்ஸ் வருது டெய்லி. அதெல்லாம் செய்தியாக்க முடியுமா? அதெல்லாம் செய்தியாக்கினா யாரும் நம்ம நம்ப மாட்டான். ஒரு 2 செய்தி நம்புவோம், 3 செய்தி நம்புவோம், 4வது டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ என்னோட பொறுத்தவரை டுபாக்கூர் பத்திரிகையாளர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட சங்க தலைவரை வேணா ராம ஆக்கிக்கலாம். ஏன்னா அவரும் டுபாக்கூர் வேலை தான் பார்த்துருக்காரு. ஸோ டுபாக்கூர் பத்திரிகையாளர் சங்க தலைவராக வந்து ராமை வந்து உருவாக்கலாம். ஏன்னா சோர்ஸை வச்சே செய்தியை ஓட்டக்கூடியவர் வந்து டுபாக்கூர் பத்திரிகையாளர் சங்கம் தான். அதுதான் ராமோட வேலை. இன்னொன்று நம்ம நடுவில் கேள்விப்பட்டது என்னன்னா, இதே சோசியல் மீடியா பரவலாக பேசினது, ராஜ்யசபா எம்பி அதில் இப்போ பார்த்துருப்போம் கமலஹாசன் அவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ திமுக தரப்புலேருந்து ராமு அவர்களும் நாமினி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. ஏன்னா நம்ம சமீப நாட்களாக பார்த்துருப்போம் ராம் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களோட நெருங்கி பழங்கி எல்லா திட்டத்துக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி 100க்கு 100 போடுறது, எல்லா திட்டத்துக்குமே வந்து அது ஃபெயிலியருங்கிறத மறைச்சு அது பாசிட்டிவாக பேசிட்டே இருந்தாரு. ஸோ உண்மையாலுமே அவர் ஏதாவது பொறுப்புக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எந்த அளவுக்கு ஏடிஎம்கே நீங்கள் சொல்கிறப்ப எதிர்த்தாரோ எந்த அளவுக்கு இப்போ விலை பெய்யுது? ஒருவேளை திமுக 2 ஐயங்காரில் யாரோ ஒரு ஐயங்கார் ஆக்கலாமான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போட்டு இருக்கு. ஒன்று ராமா, ஒன்று கமலஹாசன் ஆண்டு. ஏன்னா 2 பேருமே டுபாக்கூர் ஐயங்கார் இல்லையா? அதனால வந்து எந்த டுபாக்கூர் ஐயங்கார்ல எது வந்து ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல வராங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. நான் டுபாக்கூர் ஐயங்கார்னு சொல்றது என்னன்னா, அதாவது இந்து மதத்தை அதிகமாக கேவலப்படுத்தக்கூடியவர்கள். அதாவது ஐயங்கார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் வந்து நாயன்மார்கள் வந்து பெரிய விஷயத்தை பார்க்கக்கூடிய ஆழ்வார்கள் விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது. அப்பேற்பட்ட நிறுவனம் இருக்கக்கூடியவர்கள் இந்த சைவ வைணவ விஷயங்கள்ல வந்து ஒன்றுபட பேசக்கூடிய அந்த ஐயங்கார் இதுல இருந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமாக தான் நான் பார்க்குறேன். இவங்க 2 பேர்ல யார் வந்து பெஸ்ட் டுபாக்கூன்னு தேர்ந்தெடுத்துல கமலஹாசன் பெஸ்ட் டுபாக்கூர் ஆயிருப்பார் போட்டுருக்கு. அதனால அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க. இவர் வந்து வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மூஞ்சியை பார்த்தா ஓட்டு கூட போட மாட்டான். கமலஹாசனுக்கு போனாங்களோ 2 பேர் கூட்டமாவது கூடும். ஒரு கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு போனாலும் ஒரு 500 பேர் கமலஹாசன் வந்துட்டாரு அப்படின்ட்டு. ராம் போனவன் வருவான், ஒருத்தன் கூட பின்னாடி வரமாட்டான். இவர் பாட்டு எழுதி நிற்க வேண்டியதான் டுபாக்கூர் நியூஸ் எல்லாம். ஸோ அதனால வந்து இவர் தயவு செஞ்சு இவரை சொல்லியிருப்பாங்கப்பா, நீ மூஞ்சியை காமிச்சு அவனை ஓட்டே போட மாட்டான், அவராவது கமலஹாசன் காமிச்சு ஒரு 100 பேராவது வந்து நிற்பான் கூட்டத்தில், அதையாவது நாங்கள் வச்சு ஓட்டு கேட்டுக்கலாம். அந்த வகையில் வந்து பாஸ் ஆகிருப்பார் கமலஹாசன். இவர் ஃபெயில் ஆயிருப்பார்.